வணக்கம். புதுசா ஒரு சட்டம் வந்தா அது எப்பவுமே கொஞ்சம் குழப்பமா, ஏன் ஒருவித மன அழுத்தத்தை கூட குடுக்கலாம் இல்லையா? அதனால தான் கனடாவோட புது புகலிடச் சட்டம், அதாவது பில் C-12 பத்தி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி விளக்கப் போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம். பயப்படுறதுக்கு முன்னாடி இந்த பில் C-12 உண்மையில என்ன சொல்லுது, உங்களுக்கு இதனால என்ன ஆகுங்கிறத பத்தி எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நேர்மையா பேசப் போறோம். அதுதான் நம்ம நோக்கம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த பில் C-12ஓட முழு பெயர் கொஞ்சம் பெருசு. கனடாவின் குடிவரவு அமைப்பு மற்றும் எல்லைகளை வலுப்படுத்தும் சட்டம். இது மார்ச் 26, 2026ல சட்டமா வந்துருச்சு. இப்போ இதோட உண்மையான தாக்கம் என்ன, இது உங்களை எப்படி பாதிக்க போகுது, அத பத்தி தான் நாம தெளிவா பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த சட்டத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கும். குறிப்பா புகலிடம் கூறுறவங்களுக்கு இதுல ரெண்டு பெரிய மாற்றங்கள் இருக்கு. இந்த புது தகுதி விதிகளை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தி, இல்ல ஒரு நிம்மதியான செய்தின்னு கூட சொல்லலாம். நீங்க உங்க அப்ளிகேஷனை ஜூன் 3, 2025க்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா, நாம இப்ப பேச போற எந்த மாற்றமும் உங்களுக்கு பொருந்தாது. சோ நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். முதல் முக்கியமான விதி, இந்த நம்பரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, அதாவது 1 வருஷம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டைம்லைன். அப்படின்னா என்ன? இந்த ஒரு வருஷ விதி என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஜூன் 24, 2020க்கு அப்புறமா கனடாக்குள்ள வந்திருக்கீங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னும் புகலிடம் கோரலேன்னா, உங்க அப்ளிகேஷன் குடிவரவு மற்றும் அகதிகள் வாரியத்துக்கு, அதாவது IRBக்கு போகாது. இது ஒரு ரொம்ப முக்கியமான டெட்லைன். சரி, அடுத்த விதி. இதுக்கான டைம்லைன் பாருங்க. வெறும் 14 நாட்கள் தான். இந்த 14 நாள் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். அதாவது நீங்க முறையான பார்டர் ஆஃப் என்ட்ரி வழியா வராம வேற வழியில பார்டரை கிராஸ் பண்ணி வந்திருந்தா, புகலிடம் கோர்றதுக்கு உங்களுக்கு இருக்கிற டைம் வெறும் 14 நாள் தான். இந்த ஷார்ட் டைம்லைனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்ளிகேஷனும் IRBக்கு போகாது. இந்த 2 தேதிகளையும் குழப்பிக்காம இருக்க இந்த டைம்லைன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பாருங்க, ஜூன் 24, 2020 இதுதான் அந்த ஒரு வருஷ கணக்கு ஆரம்பமாகிற நாள். இதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு தான் அந்த ரூல். அப்புறம் ஜூன் 3, 2025 இந்த தேதியிலிருந்து தான் இந்த எல்லா புது விதிகளும் அமலுக்கு வருது. IRBக்கு தகுதி இல்லைன்னு கேட்டதும் ஒரு பயம் வருது இல்லையா? அப்போ அடுத்து என்ன ஆகும்னு ஒரு கவலை வரலாம். ஆனா தகுதி இல்லைன்னா உடனே திருப்பி அனுப்பிடுவாங்களா? இல்ல. அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம், உங்களுக்கு வேற என்ன பாதுகாப்புகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். IRBக்கு தகுதி இல்லைன்னா உங்களை ஆபத்தான இடத்துக்கு திருப்பி அனுப்புவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பதிலா உங்க பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு PRRA, அதாவது அகற்றுதலுக்கு முந்தைய இடர் மதிப்பீடுன்னு ஒன்னு இருக்கு. அப்படின்னா என்ன? இந்த PRAல உங்களை உங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புனா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து, துன்புறுத்தல் இல்ல சித்திரவதை நடக்குமான்னு பாப்பாங்க. ஒருத்தரோட உயிருக்கு ஆபத்து இருக்கிற இடத்துக்கு அவங்கள திருப்பி அனுப்பக்கூடாதுங்கிறது கனடாவோட அடிப்படை கொள்கை. அந்த பாதுகாப்பு இந்த புது சட்டத்திலையும் தொடருது. சோ உண்மையான ஆபத்து இருந்தா உங்களை பாதுகாக்க ஒரு வழி இருக்கு. சரி, இந்த சட்டத்துல கட்டுப்பாடுகள் மட்டும்தான் இருக்கா? இல்ல, சில நல்ல விஷயங்களும் இருக்கு. சில முக்கியமான ரூல்ஸ் மாறாம அப்படியே இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் புகலிடம் கோர்றவங்களுக்கு உதவியா மாத்தப்பட்டிருக்கு. அது என்னென்னு பாப்போம். உதாரணத்துக்கு, அமெரிக்காவோட இருக்கிற பாதுகாப்பான 3ஆம் நாடு ஒப்பந்தம் அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் முதல்லே சொன்ன மாதிரி ஜூன் 3, 2025க்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. இந்த டேபிள்ல பாருங்க, சில நல்ல மாற்றங்களை தெளிவா பார்க்கலாம். முன்னாடி ஒரே ஃபார்மா பல தடவை ஃபில் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் ஆக்கியிருக்காங்க. இதனால முடிவுகள் சீக்கிரமா வரும்னு எதிர்பார்க்கலாம். இதுலயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தனியா இருக்கிற குழந்தைகள் இல்ல மனநலச் சவால்கள் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கமே ஒரு பிரதிநிதியை நியமிக்கும். அவங்க தனியா கஷ்டப்பட வேண்டாங்கிறது ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லையா? உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை பத்தி உங்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம். ஆனா இந்த சட்டத்துல உங்க பிரைவசியை பாதுகாக்க ரொம்ப தெளிவான ரூல்ஸ் இருக்கு. முறையான எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் இல்லாம உங்க தகவலை யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. சோ உங்க டேட்டா சேஃபா இருக்கும்னு நீங்க நம்பலாம். சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க அடுத்து என்ன செய்யணும்? உங்களை பாதுகாத்துக்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு இப்ப பார்க்கலாம். 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ஆனா ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 1, நீங்க கனடாவுக்குள்ள எப்போ வந்தீங்கங்கிற தேதிய கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 2, உங்களுக்கு அந்த ஒரு வருஷம் ரூல் பொருந்துமா இல்ல 14 நாள் ரூல் பொருந்துமான்னு தெளிவா இருங்க. ஸ்டெப் 3, இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம். ஒரு நல்ல லாயர் கிட்டயோ இல்ல பதிவு செய்யப்பட்ட கன்சல்டன்ட் கிட்டயோ உடனே பேசுங்க.
ஐயையோ, லாயருக்கெல்லாம் எங்க போறது, ரொம்ப செலவாகுமே நினைக்காதீங்க. கனடா முழுசும் நிறைய சமூக சட்ட உதவி மையங்கள் இருக்கு. அவங்க இலவசமாவே உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இந்த மாதிரி உதவிகளை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. சுருக்கமா சொல்லணும்னா விஷயம் இதுதான். கனடாவோட புகலிடம் அமைப்பு முன்ன விட கொஞ்சம் டைட் ஆகி இருக்கு. ஆனா உங்களை பாதுகாக்கிறதுக்கான வழிகளும் இன்னும் இருக்கு. சரியான தகவல், சரியான நேரத்துல எடுக்கிற முடிவு, இது ரெண்டும் தான் உங்க வெற்றிக்கு முக்கியம். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த புது சிஸ்டத்தை சமாளிக்க நீங்க தயாரா?